அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கவின்ஸ் கார்னரில் வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் 3/4 அளவுக்கு பச்சரிசியும் 1/4 அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்து 10 நிமிஷம் ஊற வச்சு கழுவி எடுத்திருக்கேன். அதை அந்த குக்கரில் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் ஒரு பிஞ்சளவு பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். ஒரு அளவுக்கு தண்ணிக்கு 2 அளவுக்கு தண்ணி சேர்ப்போம். கூடுதலாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மஞ்சத்தூள் தேவைன்னா நீங்கள் ஒரு பிஞ்சளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மஞ்சத்தூள் சேர்க்காம தான் பண்ண போகிறேன். இது நம்ம மூடியை போட்டு மூடி 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நாலு விசில் அடங்குன்னே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும். பாருங்கள், விசிலெல்லாம் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா சாதமும் பருப்பும் நல்லாவே வெந்திருக்கு. இதில் நம்ம தாளித்து சேர்க்கணும். இது ஒரு வாரமாக இருக்கட்டும். நான் அடுப்பில் ஒரு கடாயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு பாதி மிளகு 1 2 தட்டி சேர்த்துக்கோங்க. மிளகு முழுசாக இருக்கும்போது சாப்பிட மாட்டாங்க. ஒரு துண்டு இஞ்சியை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மிளகு முழுசாக இருக்கும்போது நிறைய பேர் சாப்பிடாம ஒதுக்கி வைப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக இதில் கொஞ்சம் முந்திரியை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக வறுக்கிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்களாம். இதை எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெண்பொங்கலில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். வேலைக்கு போகிற நேரத்தில் நம்மளுக்கு குயிக்காக இது பண்ணி ஒரு தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெண்பொங்கல் ரொம்ப ஈஸியாக நம்ம சீக்கிரமாகவே பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.